இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்படக்கூடிய மிக முக்கியமான கேள்வியான ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் பற்றிய 15 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 15 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. முதல் கேள்வி, இறை இறை என்ற சொற்களின் சரியான பொருள் என்ன? இறை இறை என்ற சொற்களின் சரியான பொருள் என்ன? ஆன்சர், உணவு கடவுள். இறை, முதல் இறை என்றால் உணவு என்று பொருள். இரண்டாவது உள்ள இறை என்றால் கடவுள் என்று பொருள். இறை உணவு, இறை கடவுள். இனி இரண்டாவது கேள்வி, உறவு உறவு என்ற சொற்களின் சரியான பொருளை கண்டறி. உறவு உறவு என்ற சொற்களின் சரியான பொருளை கண்டறி. ஆன்சர், சொந்தம் வலிமை. உறவு என்றால் சொந்தம் என்று பொருள். உறவு என்றால் வலிமை என்று பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கலி களி என்ற சொற்களின் சரியான பொருள் கண்டறி. கலி களி என்ற சொற்களின் சரியான பொருளை கண்டறி. ஆன்சர், துன்பம் மகிழ்ச்சி. கலி என்றால் துன்பம் என்று பொருள். களி என்றால் மகிழ்ச்சி என்று பொருள். களித்திருங்கள் அப்படின்னா மகிழ்ச்சியோடு இருங்கள் அப்படிங்கிற பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கான் கான் என்ற சொற்களின் சரியான பொருளை கண்டறி. கான் கான் என்ற சொற்களின் சரியான பொருளை கண்டறி. ஆன்சர், காடு பார். கான் என்றால் கானகம் என்று பொருள், அதாவது காடு என்று பொருள். கான் என்றால் ஒருவரை காணுதல், அதாவது பார்த்தல் என்ற பொருள். கான் என்றால் பார் என்று பொருள். இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். திண்மை திண்மை என்ற சொற்களின் சரியான பொருளை கண்டறி. திண்மை திண்மை என்ற சொற்களின் சரியான பொருளை கண்டறி. ஆன்சர், தீமை வலிமை. தீமை வலிமை. திண்மை என்றால் தீமை என்று பொருள். திண்மை என்றால் வலிமை என்று பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின், நிறை நிறை என்ற சொற்களின் சரியான பொருள். நிறை நிறை என்ற சொற்களின் சரியான பொருள். நிறை என்றால் வரிசை என்று பொருள். நிறை என்றால் வரிசை என்று பொருள். நிறை என்றால் எடை என்று பொருள். நிறை என்றால் எடை என்று பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின், புறம் புறம் என்ற சொற்களின் சரியான பொருளை கண்டறி. புறம் புறம் என்ற சொற்களின் சரியான பொருளினை கண்டறி. ஆன்சர், பக்கம் ஊர். புறம் என்றால் பக்கம் என்று பொருள். புறம் என்றால் பக்கம் என்று பொருள். புறம் என்றால் ஊர் என்று பொருள். இரண்டாவது உள்ள புறம் ஊர். நிறைய ஊர்களுக்கு புறம் அப்படிங்கிற பேரில் முடியும், என்ற சொல்லோட முடியும். அதனால் ஊர் என்று பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின், மறை மறை என்ற சொற்களின் சரியான பொருளினை கண்டறி. மறை மறை என்ற சொற்களின் சரியான பொருளினை கண்டறி. ஆன்சர், மான் வேதம். மறை என்றால் மறை என்றால் வேதம் என்று பொருள். மறை என்றால் மான் என்று பொருள். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வழி வழி என்ற சொற்களின் சரியான பொருளினை கண்டறி. வழி வழி என்ற சொற்களின் சரியான பொருளினை கண்டறி. ஆன்சர், வலி என்றால் துன்பம் என்று பொருள். வலியால் துடித்தான் அப்படின்னா துன்பத்தால் துடித்தான் அப்படிங்கிற பொருள். வழி என்றால் காற்று என்று பொருள். வளிமண்டலம், காற்று மண்டலம் என்று பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின், வன்மை
வன்மை என்ற சொற்களின் சரியான பொருளினை கண்டறி. வன்மை, வன்மை என்ற சொற்களின் சரியான பொருளினை கண்டறி. வன்மை என்றால் உறுதியான என்று பொருள். வன்மை என்றால் உறுதியான என்று பொருள். வன்மை என்றால் கொடை என்று பொருள். ஒருவருக்கு கொடுத்தல், கொடை, வன்மை. அதாவது இவன் பொருள் வன்மை மிக்கவன் அப்படின்னா பொருள் கொடை மிக்கவன் அப்படிங்கிற பொருளை தரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், விழா, விழா என்ற சொற்களின் சரியான பொருளினை கண்டறி. விழா, விழா என்ற சொற்களின் சரியான பொருளினை கண்டறி. ஆன்சர், எலும்பு, திருவிழா. விழா என்றால் எலும்பு என்று பொருள். அதாவது நம்ம உடம்பில் உள்ள ஒரு எலும்புக்கு பெயர் விழா எலும்பு. அதனால் விழா என்றால் எலும்பு என்று பொருள். விழா என்றால் விழா கோலம் பூண்டது. இந்த நகர் முழுவதும் விழா கோலம் பூண்டது அப்படின்னா திருவிழா கோலம் பூண்டது. திருவிழா அப்படிங்கிற பொருள், கொண்டாட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அறம், அறம் என்ற சொற்களின் சரியான பொருளினை கண்டறி. அறம், அறம் என்ற சொற்களின் சரியான பொருளினை கண்டறி. ஆன்சர், அறம் என்றால் ஒரு கருவி. அறத்தால் மரத்தை வெட்ட முடியும். அந்த அறம், அறத்தால் மரத்தை வெட்ட முடியும். ஒரு கருவி. அறம் என்றால் தர்மம் என்று பொருள். தர்மம், அறம் என்றால் தர்மம் என்று பொருள். அறம் செய்ய விரும்பு, ஔவையாரினுடைய பாடல் வரி. அறம் செய்ய விரும்பு, ஆத்திச்சூடியில் அறம் செய்ய விரும்பு வரும். அதாவது தர்மம் செய்ய விரும்பு அப்படிங்கிற பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின், களம், களம் என்ற சொற்களின் சரியான பொருளினை கண்டறி. களம், களம் என்ற சொற்களின் சரியான பொருளினை கண்டறி. களம் என்றால் கப்பல் என்று பொருள். களம் என்றால் கப்பல் என்று பொருள். களம் என்றால் போர்க்களம் என்ற பொருள். களம் என்றால் போர்க்களம் என்று பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிளி, கிளி என்ற சொற்களின் சரியான பொருளினை கண்டறி. கிளி, கிளி என்ற சொற்களின் சரியான பொருளினை கண்டறி. கிளி என்றால் ஒருவித பயம். கிளி என்றால் அச்சம், பயம் அப்படிங்கிற பொருள். கிளி என்றால் ஒரு வகை பறவை. கிளி, பறவை. கிளி கீச்சிடும். கிளி கீச்சிடும். கிளி என்றால் ஒருவித பயம், அச்சம் அப்படிங்கிற பொருளை வரும். கிளி என்றால் ஒரு வகை பறவை. கிளி ஒரு வகை பறவை. நெக்ஸ்ட் கொஸ்டின், திரை, திரை என்ற சொற்களின் சரியான பொருளினை கண்டறி. திரை, திரை என்ற சொற்களின் சரியான பொருளினை கண்டறி. ஆன்சர், திரை என்றால் அலை என்று பொருள். திரைக்கடல் ஓடினும் திரவியம் தேடு. திரைக்கடல் அதாவது அலையாலான கடல். திரைக்கடல்னா அலையாலான கடல். அதனால் திரை என்றால் அலை என்று பொருள். திரை என்றால் கப்பம் என்று பொருள். திரை என்றால் கப்பம் என்று பொருள். அவ்வளோதான். நம்ம 15 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 15 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.